Hello guys, welcome to Gaily's Got Bank Exams Tamil. இந்த வீடியோ என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இது தேர்ட் வீடியோ. இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் ட்ரெடிஷனல் வெர்சஸ் ஷார்ட்கட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதுல ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. அதுலயே இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ், வேற இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆர்ஆர்பி பிஓஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்ட கொஸ்டின்ஸே கொண்டு வந்திருக்கும். அப்போ அந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருந்தா ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம அட்டெம்ப்ட் வந்து நிறைய கொடுத்துருக்க முடியும். அதுவுமே கொண்டு வந்திருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, So guys, first sum வந்துட்டு ages base பண்ணி இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? The ratio of Bala's age 6 years hence to the Catherine's present age is 3:2. அப்ப பாலாவோட ஏஜ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கான்? that is actually 3 பார்ட்னு இருந்திருக்கான். and Catherineோட present age is 2 பார்ட்னு இருந்திருக்கான். அப்ப இவங்கள first of all presentக்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா அப்ப 3x minus of 6 என்னது? பாலாவோட present age இருந்திருக்கும். அப்ப இவங்க 2x பார்ட்டா இருந்திருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? பாலா is 13 years younger than அபி. அப்ப பாலா எப்படி இருந்திருக்காங்களா? 13 இயர்ஸ் யங்கரா இருந்திருக்காங்களா? அப்ப அபியோட ரேஷியோ எப்படி இருந்திருக்கும்? அபி இஸ் ஆக்சுவலி இவங்கல இருந்து 13 அதிகமா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப 3x minus of 6 plus 13 இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, let it be. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? if Abhi's present age is twice the age of Catherine's age. அப்ப அபியோட present age எப்படி இருக்கும்? twice of Catherine's age இருக்கும். அப்ப அபியோட present age எவ்வளவு இருக்கு? that is actually 3x plus 7 is equal to, I get twice of Catherine இல்லையா? அப்ப 2 into 2x, I get it as 4x, I get finally x is equal to 7 வருது. அப்ப x is equal to 7. அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? find the present age of, find the Bala's age after 5 years ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாலாவோட ஏஜ் after 5 years எப்படி இருந்திருக்கும்? that is actually 3x minus 6 plus 5 இருந்திருக்கும். after 5 years தானே கேட்டிருக்காங்க. அப்ப இது கூட ஒரு 5 years ஆட் ஆயிருந்திருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் அப்படின்னா I get it as 21, I get minus of 1, I get 20. என்னது? பாலாவோட ஏஜ் ஆஃப்டர் 5 years. ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். இதான் இதுக்கான ட்ரெடிஷனல் மெத்தட், ரைட்? இது ட்ரெடிஷனல் மெத்தட். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட்டா கொண்டு போறோம். இப்போ ரேஷியோ மெத்தட்ல போறோம் அப்படின்னா என்ன இருந்திருக்கும் பாருங்களேன். பாலாவோட ஏஜ், பாலாவோட ஏஜ் ஆஃப்டர் 6 years to Catherine's age is 3:2. ஓகே, அடுத்தது அபியோட ஏஜ் எப்படி இருந்திருக்கு? is twice the age of Catherine. அப்போ 4. ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், பாலாவோட ஏஜ் 6 years கழிச்சு அபியை விட 13. அப்போ 13 minus 6 எவ்வளவு வரும் நமக்கு? பாலாவோட ஏஜ் பிரசன்ட்ல இருந்து ஒரு 13, அங்க ஒரு டிஃபரன்ஸ் யங்கர் வந்து எவ்வளவு? 6 years. அப்போ 13 minus 6 is 7. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ டிஃபரன்ஸ் என்ன? 4 minus 3 is 1. இப்போ 1 part is 7. இப்போ 3 part என்ன வரும்? 21. 21ங்கிறது எப்போ? 6 years ends. பாலாவோட ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா இதை 1 கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 20. அவ்வளோதான். ரேஷியோ மெத்தட்ல டக்குன்னு எடுத்து போட்டோம்னா ஜஸ்ட் ஃபாஸ்டா போட்டுடலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது நம்ம நார்மலா ஷார்ட்கட்ல போடுறது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? Ankit sold articles P and Q at 40% profit and 20% loss. If the selling price of an article P is equal to the cost price of an article Q. இதுல இருந்து என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கலாம்? First of all, cost price of P எவ்வளவு வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. Let it be 100 பார்ட்னு வச்சுக்கலாம். அப்ப இத வந்துட்டு 40% profit வச்சு வித்திருக்காங்க. அப்ப selling price of P எப்படி இருந்திருக்கும்? that will be actually 140 பார்ட்டா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப இதோட செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கான்? that is actually காஸ்ட் பிரைஸ் ஆஃப் Qக்கு ஈக்குவலா இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் Q is actually 140. அடுத்தது Q எப்படி செல் பண்ணியிருக்காங்களா? அப்ப ஒரு 20% லாஸுக்கு செல் பண்ணியிருக்காங்களா? அப்ப இங்க எப்படி எடுத்திருக்கலாம்? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் Q is actually அப்ப 140 தான் என்ன? that is actually 5 பார்ட் அப்படின்னா I need to found 4 பார்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணி தான் எனக்கு இதோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் செல்லிங் பிரைஸ் ஆஃப் P to that of Q. அப்ப Pக்கும் Qக்கும் செல்லிங் பிரைஸ்க்கு ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு? அப்ப Pக்கு 140 and Qக்கு எடுத்திருந்தா அப்படின்னா I get it as 140 divided by 5 into 4. I get அப்ப இதுக்கு அடுத்து அடிச்சு கொடுத்திருந்தா I get finally 5:4 தான் என்னது இதுக்கான ரேஷியோ. செல்லிங் பிரைஸ்க்கான ரேஷியோ is actually 5:4. செகண்ட் ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கான ஆன்சர். இது நம்ம இப்போ நார்மலா ப்ரொசீட் பண்ற மெத்தட், ரைட்? நார்மல் ட்ரெடிஷனலா 100 இல்லாம எடுத்து போடும்போதும் இதுவும் ஒரு அதை விட கொஞ்சம் கம்மி. பட் இதை விட இன்னும் ஷார்ட்கட்டா நம்ம ஷார்ட்டா போடணும், இன்னும் ஃபாஸ்டா சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறது எப்படி போடலாம் அப்படின்னா ஆர்டிகல் P, ஆர்டிகல் Q. ஓகேவா? ப்ராஃபிட் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், இது ரெண்டு தான் இன்வால்வ் ஆயிருக்கு ரெண்டுலயுமே. P லயும் Q லயும். கரெக்ட்டுங்களா? காஸ்ட் பிரைஸ்
selling price. So 40% profit. 40% profit is what? 2 by 5. அப்ப இங்க 5 part, 7 part. இங்க 20% loss. 20% is what? நமக்கு 1 by 5 அப்ப 5 part, இங்க 4 part. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? Selling price of article P is equal to cost price of Q. அப்போ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? 5 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 7 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணா 25 35, இதை மல்டிப்ளை பண்ணா 35 28. ஸோ என்ன கேட்டிருக்கா? ரெண்டோட செல்லிங் பிரைஸோட ரேஷியோ. அப்போ 35க்கும் 28க்கும் ரேஷியோ. ஸோ 5:4. அவ்வளோதான். ஸோ ரேஷியோவில் டைரக்டாக போடும்போது இன்னும் ஈஸியாக சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் சேம் ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் நம்ம ப்ராஃபிட் லாஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட். ஸோ ரேஷியோ மெத்தட் எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க a vessel contains 20 liter of mixture of milk and water in the ratio 3:2. ஸோ அப்போ 200 liters of mixture of milk அதை என்ன ரேஷியோவில் கண்டெயின் பண்ணியிருக்கு? 3:2 ரேஷியோவில். ஸோ அப்போ இதை 3:2 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ யூ டேக் இட் as 120 and 18 எடுத்து வந்திருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ let it be. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? if 25% of mixture is taken out. ஸோ அப்போ 25% of mixture மொத்தமாக என்ன பண்ணுறாங்க? இதுலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. and y liters of water என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்களா? is added to a mixture. Okay, so அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? then the quantity of milk and water in the resultant mixture is equal. so அப்ப ஃபைனலா milk and water final mixtureல எப்படி இருந்திருக்கா? ஈக்குவலா இருந்திருக்கா? then find the value of y. so அப்ப எவ்வளவு வாட்டர் ஆட் பண்றாங்கன்றத ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. so அப்ப இதுல இருந்து 25% வெளிய எடுத்துறோம் அப்படினா so I get it as 30 எடுத்துறோம் இல்லையா? so அப்ப இதுல இருந்து ஒரு 25% எடுத்துறோம்னா so I would take it as 20. yes, so அப்ப இதுக்கு அடுத்து ஒரு y liters of water ஆட் ஆகுது. so அப்ப இதுக்கு அடுத்து ஃபைனலா ரேஷியோ 1:1 ன்னு இருந்திருக்கு. so அப்ப இதுக்கு அடுத்து இத சால்வ் பண்ணினோம் அப்படினா so I get 90. so அப்ப 90 is equal to 60 plus y. so I get finally y was equal to 30. so அப்ப எவ்வளவு ஆட் ஆயிருந்திருக்கு? so that is actually 30 liters of water தான் ஆட் ஆயிருந்திருக்கு. so option D தான் அது இதுக்கான ஆன்சர். ஸோ நார்மலாக ப்ரொசீட் பண்ணினா ஸோ நம்ம இப்படி தான் ப்ரொசீட் பண்ணியிருப்போம். எஸ், எல்லாருமே நீங்கள் வந்துட்டு இந்த மிக்சர் அலிகேஷன் மிக்சர் இந்த மாதிரி டேக் பண்ணுறது ஐ மீன் என்னது டேக்கன் அவுட் அண்ட் ஆட் பண்ணுறது எல்லாரும் 90% எல்லாரும் இப்படி தான் போடுறீங்க. ஸோ ஓகே, ஸோ அப்போ இனிமேல்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் சம்ஸில் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் லெவலில் போடும்போது நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டால் இன்னும் சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ஷார்ட்கட் இன்ஃபேக்ட் மெயின்ஸ் லெவலில் கூட ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ மெயின்ஸ் ஷார்ட்டாக எப்படி போடுவோம்? நான் போன வீடியோஸில் சொல்லி கொடுத்ததான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ மில்க் வாட்டரா ஸோ என்ன வந்திருக்கும்? 3:2. if 25% of the mixture is taken out. ஓகே, எப்பயுமே இப்போ இது வெளியில எடுத்தாலும் இதோட ரேஷியோ அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ y liters of added வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அப்போ குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் ஈக்குவல். அப்போ ஈக்குவல்னா 1:1. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்? வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அப்போ மில்க் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்போ இங்க 1 இதால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இதுவும் 3 ஆயிடும், இதுவும் 3 ஆயிடும். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3 - 2 1 part. ஸோ இந்த 1 part இஸ் y. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? வேல்யூ ஆஃப் y வேணும். இப்போ இங்க நமக்கு எது வேல்யூ தெரியும் பாருங்க, 200 லிட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ 3 பிளஸ் இந்த 25% வெளியில எடுக்கிறோமா? ஸோ 25% வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் 3:2. இப்போ 25%னா 200ல எவ்வளோ? 50 லிட்டர்ஸை வெளியில எடுத்திருப்போம். அப்போ 3 + 2 எவ்வளோ? 5. அந்த 5 பார்ட் எவ்வளோ இருந்திருக்கும்? நமக்கு 115 இருந்திருக்குமா? 25% வெளியில எடுத்துட்டோம். 200ல 25% 50. அப்போ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஏன்னா நம்ம இங்க இருந்து தானே சம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 + 2 5. ஸோ 5 part is 150. அப்போ y என்ன வரும்? அடிச்சு கொடுத்தா 30. ஸோ y = 30 இஸ் த ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? a car covers a certain distance in 15 minutes and the speed of a car is x km/h. ஸோ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ let it be D. ஸோ இப்போ D டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் x km/h ட்ராவல் பண்ணும்போது அவங்க மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களா? 15 minutes எடுத்து வந்திருக்காங்களா? ஸோ இப்போ 15 minutes ஸோ எப்படி எழுதி இருந்திருக்கலாம்? ஸோ ஐ கெட் ஹாரா கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ ஐ கெட் 1/4 எழுதி இருந்திருக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ let it be. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? if a car covers the same distance at a speed of x - 16. ஸோ அப்போ இதே அதோட ஸ்பீட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணியிருக்குமா? in 20 minutes கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதே டிஸ்டன்ஸை ஸோ x - 16 கவர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் வில் டேக் ஹாரை கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா ஸோ வில் கெட் இட் அஸ் 1/3 இல்லையா? ஓகே, ஸோ let it be. இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இல்லையா? ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் யர் கார். ஸோ அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டே இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதுக்கு இதை டிடி ஈக்குவேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ x × 1/4 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஐ கெட் x - 16 ×
1/3. So, அப்போ இதுக்கு அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணியிருந்தோம்னா க்ராஸ் பண்ணியிருந்தப்போ, so I get 3x is equal to 4x plus, so 4 into 16, so I get 64. So, I get finally x is equal to 64 னு இருந்திருக்கும். So, I get finally x is equal to 64. So, அப்போ எனக்கு தேவை x, so that is actually 64. So, I get option B தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ், ஸோ இதான் நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த சமயம் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணியிருப்போம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ மெத்தட் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 15 minutes 20 minutes. ஓகேவா, டைம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் என்னன்னு எடுத்துக்கலாம், டைம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் என்ன, 15 minutes 20 minutes. அப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும், 3:4. அப்போ ஸ்பீட் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்போ 4:3. ஸோ இங்கே x - 16, இங்கே x இருக்கு, இது x, இது x - 16 ஆக்சுவலி கொடுத்துருக்கிற டைம் பொறுத்து. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 4 - 3 is 1 part. ஸோ 1 part தான் என்னது, x - 16. அப்போ என்ன வரும், 1 part is 16. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட். ஒரிஜினல் ஸ்பீட் இஸ் வாட், 4 part. அப்போ 4 part என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆன்சர் இஸ் வாட், 64. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 30 seconds கூட ஆகாது, டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. So follow this ratio method. திரும்பவும் அதே தான் மறுபடியும் நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ ஹேர் ஆயில் இஸ் rupees A. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு A rupeesல இருந்திருக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, த ஷாப்கீப்பர் A மார்க் இட் 50% above the cost price. Now for example, cost price எவ்வளோன்னு தெரியாது, நான் அதை 200 pattern மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, let it be. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அப்போ 50% அபவ்ல மார்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் இஸ் ஆக்சுவலி 300ன்னு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் செல் இட் ஆஃப்டர் கிவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%. ஸோ அப்போ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து செல்லிங் பிரைஸ் எப்படி இருந்திருக்கும், ஸோ அப்போ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா 45 part ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஐ கெட் 255 தான் என்னது இதுக்கான செல்லிங் பிரைஸ். எஸ், ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, த ஷாப்கீப்பர் பி சோல்ட் த ஆர்டிகல் அட் 12.5% ப்ராஃபிட். ஸோ அப்போ ஷாப்கீப்பர் ஏவோட செல்லிங் பிரைஸ் தான் என்னது 255 part. ஸோ ஷாப்கீப்பர் பி எப்படி செல் பண்ணியிருக்காங்களா, ஒரு 12.5% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எப்படி இருந்திருக்கு ப்ராஃபிட்ஸ், அப்போ இதான் ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா, ஸோ இப்போ இதுல இருந்து 12.5% ப்ராஃபிட் எடுத்திருந்தா, ஸோ ஐ வுட் கெட் இட் அஸ் 225 இருந்திருக்குமா இங்கே ப்ராஃபிட். எஸ், ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து ஷாப்கீப்பர் செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி கான பார்ட். ஓகே, ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த மார்க் பிரைஸ் ஆஃப் அ ஹேர் ஆயில் ஆஃப் a shopkeeper A is, so the mark price of a shopkeeper A is 60 more than the selling price of a hair oil of shopkeeper B. So the selling price of shopkeeper B இது எப்படி இருந்திருக்கு, so 225. so இதுல இருந்து இந்த பார்ட் எவ்வளவு ஜாஸ்தியா இருந்திருக்கா, 60 ஜாஸ்தியா இருந்திருக்கா. so இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு, so that is actually 75 இல்லையா. so அந்த 75 பார்ட் தான் என்னது இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். so that is actually 60 அப்படினா. so எனக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, so find the selling price of a hair oil at which the shopkeeper A sold it. so அப்ப A sold it எவ்வளவுக்கு சோல்ட் பண்ணிருக்காங்க, so I get 255 part எவ்வளவுன்னு ஃபைண்ட் பண்ணினா எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். so அப்ப இதுக்கு அடுத்து இத அடிச்சு கொடுத்தா, so I get 5 and 4, so I get 1 and so I get 5 1, so I get 204 வந்திருக்குமா. so I get selling price of A is actually 204. so I get option B தான் என்னது இதுக்கான ஆன்சர். so நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து நம்ம இந்த மெத்தட் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். so இதை இன்னும் ஈஸியா எப்படி போட்டுருந்திருக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு பெரிய டைம் சேவிங் மெத்தட். ஸோ இதை விட இன்னும் நமக்கு டைம் சேவிங் என்னன்னா, இப்போ ஒரு சில வேல்யூஸ் பாருங்களேன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ 2 ஷாப்கீப்பரை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஷாப்கீப்பர் ஏ ஒருத்தர், பி ஒருத்தர். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்த ரேஷியோ மெத்தட் போடும்போது ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்திருந்தா வெறும் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் மட்டும் தான் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கும். வெறும் டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். 3மே கொடுத்திருந்தா 3 வரப்போகுது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஏக்கு வந்துட்டு காஸ்ட் பிரைஸ் இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு. பிக்கு காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் இது 2 தான். ஸோ 50% அபவ் காஸ்ட் பிரைஸா, 50% என்னன்னா 1/2. அப்போ 2 part 3 part. டிஸ்கவுண்ட் 15%. 15% இஸ் வாட் நமக்கு 3/20. ஸோ இங்கே 20, இங்கே 17. அப்போ 40 60, இங்கே 51. ஸோ 51. அடுத்தது ஷாப்கீப்பர் வந்து பாருங்க 12.5% ப்ராஃபிட். 12.5% இஸ் வாட் நமக்கு 1/8. அப்போ இங்க 8 part, இங்க 9 part. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆயில் வந்து ஏ. அப்ப என்ன 2 பேருக்குமே காஸ்ட் பிரைஸ் சேம் தானே. அப்போ இங்க 40 இருக்கு, ஆனா இங்க 8 இருக்கு. இந்த மாதிரி சம்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் சேஞ்ச் தான். என்னன்னா இதை நம்ம இப்போ
இதோட செல்லிங் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸும் இங்க கொடுத்துருக்கான், ஈக்குவேட் பண்ணிருக்கான். கரெக்டா? இஃப் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஏர் ஆயில் ஆஃப் ஷாப்கீப்பர் ஏ இஸ் 60 more than ஷாப்கீப்பர் பி, நீங்க டைரக்டா போயிட்டு இந்த 60யும் இந்த 9ம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா தப்பு தான் வரும். ஏன் தப்பா வரும்னா, நமக்கு மார்க்கெட் பிரைஸ் ரெண்டு பேத்துக்குமே காஸ்ட் பிரைஸ் ஏக்கும் பிக்கும் சேம் தான். ஆனா இங்க 40 இருக்கு, இங்க 80 இருக்கு. அப்ப என்ன பண்ணும், அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்போ இன்டூ 5 அப்ப என்ன ஆயிடும், 40 45. இப்போ இது ரெண்டுக்குமான ரேஷியோ மெத்தட் போங்க. ஓகேவா? இந்த ரேஷியோ மெத்தட் போகும்போது எது கரெக்டா ஈக்குவல் பண்ணணும்னு பாத்துக்கணும். அப்போ இந்த 60க்கும் 45க்கும் தான் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 15. அந்த 15 தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 60. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்கான், ஷாப்கீப்பர் ஏவோட செல்லிங் பிரைஸ். ஷாப்கீப்பர் ஏக்கு எவ்வளோ இருக்கு, 51. அப்போ இதால இதை அடிச்சு கொடுத்தா 4 times. அப்போ 4 into 51 is what, 204. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டீச் பண்றது கொஞ்சம் நேரம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்னும் சீக்கிரமா குயிக்கா போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஏஜஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஆனந்த் அண்ட் கேசவன் 5 years ago was 2:3. ஸோ அப்போ 5 years agoக்கு ஆனந்த் அண்ட் கேசவனுக்கு ஏஜஸ்க்கு ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க, 2 part and 3 part. எஸ், ஸோ அப்போ 2x 3x. ஸோ அப்போ ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா, ஸோ இவங்களில் ஒரு 5 ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன இருந்திருக்கு, ஒரு 5 ஆட் ஆயிருந்திருக்கு. ஸோ இப்போ தான் என்னது, ப்ரெசென்ட்டுக்கான ரேஷியோ ஆனந்த் அண்ட் கேசவன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் த ரேஷியோ ஆஃப் their ஏஜ் 5 years hence. அப்போ இப்போலேருந்து 5 yearsக்கு அப்புறம் would be 3:4. ஸோ அப்போ 5 years அப்புறம் எப்படி இருந்திருக்குமா அவங்க ஏஜஸ்க்கான ரேஷியோ, தட் இஸ் ஆக்சுவலி 3:4. ஸோ அப்போ ப்ரெசென்ட்ல எப்படி இருந்திருக்கு, ஸோ அப்போ 2x + 5. ஸோ அதே மாதிரி கேஷவனுக்கு ஸோ அப்போ 2x + 3x + 5ன்னு இருந்திருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து 5 years அப்புறம் ரெண்டு பேருக்கும், ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு 5 ஆட் ஆயிருந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ 5 ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஏஜஸ்க்கான ரேஷியோ 5 yearsக்கு அப்புறம் 3:4 ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை கிராஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஐ கெட் 8x + 40, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஐ கெட் 9x + 13 இருந்திருக்கும், ரைட். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஐ கெட் x is equal to 10. ஸோ அப்போ x is equal to 10 வருது. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் their percentages. ஸோ அப்போ ரெண்டு பேரோட பெர்சன்டேஜுக்கும் சம் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ ஐ கெட் 5x + 10 எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன், தட் இஸ் ஆக்சுவலி 10. ஸோ அப்போ 5 into 10, ஸோ ஐ கெட் +10. ஸோ ஐ கெட் ஃபைனலி 60 தான் என்னது, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜஸ்க்கான சம். ஸோ ஐ கெட் ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ நார்மலாக ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த சம்மை இப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது நார்மல் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போடுறது. ஸோ நான் போன வீடியோ செகண்ட் பார்ட் வீடியோவில் கடைசி சம் ஏஜஸ் கொண்டு வந்திருந்தேன், அதுலேயே உங்களுக்கு கிளியர் கட்டாக டீச் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? அப்போ ஷார்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ ஆனந்த் கேசவன் 5 years ago 2:3. ஓகே, ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் 5 years hence எவ்வளோ, 3:4. இப்போ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இந்த இடத்துல ரெண்டு இடத்துல டிஃபரன்ஸ் பார்க்கணும். 3 - 2 1, இங்கே 1. ஸோ காமன் ஈக்குவலாக இருக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. ஈக்குவலாக இல்லைன்னா தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி சேம் பண்ணணும். இங்கே 1 1 ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த 1 பார்ட் தான் என்னது, 5 years ago 5 years since. அப்ப டோட்டலா எவ்வளோ, 10. ஸோ 1 part is 10. ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் பெர்சன்டேஜஸ். இதுதானே பிரசன்ட், இதை கண்டுபிடிங்க. 3 + 2 எவ்வளோ, 5. அப்ப 5 part என்ன வரும், 50. 50யா? இந்த 50ங்கிறது என்னது, இந்த 50ங்கிறது என்னது, 5 years ago. அவன் கேட்கறது பெர்சன்டேஜ்னா இவனுக்கு ஒரு 5 ஆட் ஆகும், இவனுக்கு ஒரு 5 ஆட் ஆகும். ஆட் ஆனா எவ்வளோ ஆச்சு, 60. So answer is what option? C is the answer. 60 years. அவ்வளவுதான். So simple. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஸோ இது என்ன, எஸ்ஐ அண்ட் சிஐ பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அஜய் இன்வெஸ்டட் ₹X இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years at 20% per annum. ஓகே, அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் he had invested the same principal for 10% per annum for 2 years, then he would receive ₹115 less than the actual interest. Okay, so then find the value of x. So அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ எஸ்ஐக்கும் சிஐக்கும் இங்க ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்து வந்திருக்காங்க. எஸ், ஸோ அப்போ இதை நம்ம பிஎன்ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா சிஐக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படிலாம் ப்ரொசீட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே எப்படி அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த சம்ம. ஸோ பேசிக்கலி நம்ம இப்பயே அப்படிதான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம நடத்தின வீடியோஸ்ல போட்டிருந்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சிஐ ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு 100% இருக்குன்னா, அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் என்ன சொல்லியிருக்கோம், ஸோ இப்போ 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ அப்போ 120 நான் இருக்கேன், ஏன்னா 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிஐ இருக்கும்போது. ஸோ
அப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆயிருந்திருக்கு? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் என்ன ஆயிருந்திருக்கும்? ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 20% ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ 144% ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏறி இருந்திருக்கு? ஸோ ஐ கெட் ஒரு 44% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சிஏக்கு மட்டும் அப்டைன் ஆயிருந்திருக்கு. எஸ். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஹி ஹேட் இன்வெஸ்டட் த சேம் அமௌண்ட்ஸ், அப்போ அதே சேம் அமௌண்ட்டை 10% per annumல ஃபார் 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும்? ஸோ அப்போ அதே மாதிரி சிஐ ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸில் எப்படி இருந்திருக்கும்? ஸோ நான் அந்த செகண்ட் கேஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ இனிஷியலாக 100 இருக்கிற பிரின்சிபல் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் 110 ஆயிருந்திருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் 121 ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்திருக்கு? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 21%. ஸோ இப்போ 21% இன்ட்ரெஸ்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 115 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? தட் இஸ் நத்திங் பட் 23. ஸோ அப்போ இங்கே இருக்கிற 23 தான் என்னது? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 115 அப்படின்னா, ஸோ நம்மள என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? தென் what is the value of x? அப்போ x is nothing but principal எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சிபலை 100% எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் 100% எவ்வளோன்னு. ஸோ அப்போ இங்கே 1 டைம்ஸ் ஐ கெட் 5 டைம்ஸ். அப்போ 500 தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ பிரின்சிபல் இஸ் 500. செகண்ட் ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூஸை ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஸோ பார்த்து வச்சுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சம்ம வந்து இன்னும் ஈஸியாக நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்கலாம். எஸ். ஸோ மேம் சொன்ன மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 20%க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கியூமுலேட்டிவ் 44, 10% அப்படின்னா 21ன்னு ரிமெம்பராக நம்ம மைண்டில் ஸ்டோர்டாக இருக்கணும். ஸோ இதை பார்த்தோம்னாலே இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் 23, அதுதான் 115. அப்போ 100 என்ன போட்டால் முடிஞ்சு. இது வந்து ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸில் ஒன்ஸ் ஆப்டிடியூட்ல கேட்ட கொஷின். ஸோ இது போட்டிருந்தா உங்களுக்கு வரும் ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ இந்த வேல்யூ ரெண்டும் டைரக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி தான். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், போட 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 பழக்கமாயிடும். ஓகேவா? ஸோ கியூமுலேட்டிவ் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க, மேம் சொல்லி கொடுத்தா அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. ஓகேவா? ஸோ அதுதான் எஃபெக்டிவாகவும் இருக்கும், மெயின்ஸ் லெவல்லையும் அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A, B and C can alone complete a work in 10 days. ஸோ அப்போ A, B and C, ஸோ அப்போ A வந்து 10 days and B வந்துட்டு ஒரு 15 days and C வந்துட்டு ஒரு 30 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்திருப்போம்? ஸோ A, B and C. ஸோ இவங்க ஒரு 10 days எடுத்திருக்காங்க அண்ட் இவங்க ஒரு 15 days எடுத்துருந்துருக்காங்க அண்ட் இவங்க ஒரு 30 days எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க 3 பேருக்கு ஒர்க் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஜிஎம் எடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இவங்க 3 பேருக்கு எல்ஜிஎம் எடுத்தா ஐ டேக் இட் அஸ் 30 இல்லையா? ஸோ இப்போ 30 எல்ஜிஎம் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே எஃபிஷியன்சி எவ்வளோ வந்திருக்கும்? ஸோ 30 divided by 10, ஸோ ஐ கெட் இட் அஸ் 1. ஸோ 30 divided by 15, ஸோ ஐ கெட் இட் அஸ் 2. ஸோ 30 divided by 30, ஸோ ஐ கெட் 1. என்னது இதுக்கான எஃபிஷியன்சி? சாரி, இங்கே 3 இருந்திருக்கும் இல்லையா? ஸோ 30 divided by 10 is actually 3. Okay, so இப்போ A, B, C 3 பேருக்குமான எஃபிஷியன்சிஸ்க்கான ரேஷியோஸ் கிடைச்சாச்சு. ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. A started the work. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு A மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அலோன். ஓகே, ஸோ அடுத்தது ஆஃப்டர் 2 days B and C joined at the work. ஸோ அப்போ 2 நாளைக்கு அப்புறம் B and C என்ன பண்ணுறாங்களா? ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் A மட்டும்னா, ஸோ இப்போ ஏக்கான எஃபிஷியன்சி ஆக்சுவலி 3 இல்லையா? ஸோ அப்போ இந்த 3 எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் 2 days அவங்க மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கூட 2 நாளைக்கு அப்புறம் பிஎன்சி ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்போ 3 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ எஃபிஷியன்சி இருந்திருக்கு? ஸோ ஐ ஹேவ் இட் அஸ் 6 இல்லையா? ஸோ அப்போ 6 வித் 6 எஃபிஷியன்சி. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்துருந்துருக்காங்க? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நாட் கிவன். ஸோ அப்போ எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இன் total how many days taken to complete the work? ஸோ அப்போ டோட்டலாக how many days எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆன்சர் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு 2 days அண்ட் ஃபைனலாக ஒரு எக்ஸ் டேஸ். அப்போ 2 + x days எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா யூ கெட் யுவர் ஆன்சர். அப்போ இதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒர்க் எவ்வளோ பார்த்துருந்துருக்கணும்? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 30 ஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இதுக்கடுத்து இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 6, ஸோ ஐ கெட் 24, ஸோ ஐ கெட் x is equal to 24 divided by 6, ஸோ ஐ கெட் ஃபைனலி x is equal to 4. ஸோ அப்போ x is equal to 4ன்னு வருது இல்லையா? ஸோ அப்போ x வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கெட் a total number of days. ஓகே, ஸோ அப்போ x + 4 is actually totally 6 days. அப்போ A, B சேர்ந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ they would have taken 6 days. ஆப்ஷன் A தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ். ஸோ அப்போ நம்ம இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1/A 1/B 1/C மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். எஸ், தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 19. ஸோ அப்போ நம்ம ஜென்ரலா எல்லாருமே எப்படி போடுவோம்? எல்லாருமே எடுக்கிறது ஸோ எக்ஸு, ஸோ எக்ஸ் + 2, எக்ஸ் + 3, சாரி எக்ஸ் + 4, x + 6 and x + 8. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு என்னது 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்.
கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு எடுத்துக்கோ. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் 19 அப்படின்னா என்ன பண்ணும்? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ மொத்தம் எத்தனை? 5x பிளஸ் 4 plus 2 6 12 8 எவ்வளோ? 20 டிவைடட் பை 5. அதுதான் வந்து எவ்வளோ நமக்கு? 19. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? 5x is equals to 5 ones are 95 minus 20. So total 75. So x is equals to என்ன கிடைக்கும் நமக்கு? 15. அப்போ x is equals to 15. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? Find the difference between the highest and the lowest. So highest is 15. Sorry, lowest is 15. Highest is 23. So 23 minus 15 is what? Answer is option 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படி போட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ அதை விட என்ன இன்னொரு ஷார்ட்டா போடலாம் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ இதை எப்படி இன்னும் ஷார்ட்டா ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னாலே தெரியும். ஸோ நம்மளுக்கான ஃபார்ம் இஸ் x plus 2 x plus 4 x plus 8 x plus 10. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். எஸ் ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க? Find the difference between the highest and the lowest number. ஸோ அப்போ இங்கே 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்கு? ஸோ அப்போ 5. ஸோ அப்போ 5 நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆவரேஜ் தான் என்ன? அது மிடில் நம்பராக இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே 5 நம்பர்ஸ் இருக்குன்னா ஸோ அதில் மிடில் நம்பர் தான் என்னவா இருந்திருக்கும்? இந்த ஆவரேஜாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பின்னாடி ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இங்கே ஃப்ரண்ட்ல போச்சுன்னா 2 டிக்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து போச்சு அப்படின்னா ஸோ 2 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும்? ஸோ இங்கே 17 இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 15 இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே 21 இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து ஒரு 23 இருந்திருக்கும். ரைட். ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் ஹையஸ்ட் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்க 15 and 23. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ டேரக்டாக எடுத்துருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 8. ஸோ எங்கட ஆப்ஷன் நீ தான் அது இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இதை இங்க ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கலாம்? மிடில் பிளேஸ்ல ஃபில் பண்ணியிருக்கலாம் இந்த ஆவரேஜ். அண்ட் இந்த கான்சிக்யூட்டிவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். எஸ் கைஸ். கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ல எப்பயுமே ஆட் நம்பர்ஸ் ஐ மீன் இந்த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறாங்களா அது ஆடா இருந்து கன்சிக்யூட்டிவ் கொடுத்து அதோட ஆவரேஜ் கொடுத்திருந்தா எக்ஸாக்ட் மிடில் வேல்யூ அதுதான் அப்படியே டைரக்டா எடுத்து போட்டுடலாம். ஸோ அதுதான் இந்த இதோடைய ஒரு சிம்பிள் ஷார்ட்கட். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ எல்லாருமே நம்ம நார்மலா எல்லாருமே போடுறதுதான். என்ன போடுவோம்? ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் இஸ் 18 kg. அப்போ என்ன போடுவோம் நம்ம? ஸோ டோட்டல் ஏஜ் டோட்டல் என்னது? டோட்டல் வெயிட் கண்டுபிடிப்போமா எப்பயுமே? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? டோட்டல் வெயிட். ஸோ டோட்டல் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ 30 into 18. கரெக்டா? ஸோ எவ்வளோ வரும்? 18 360 540. ஓகே. ஸோ டோட்டல் வெயிட் இஸ் 540. If the weight of the teacher is included, then the average weight of the class is increased by 1. அப்போ இப்போ டோட்டல் வெயிட் என்ன வரும் நமக்கு? ஸோ டோட்டல் வெயிட் will be what? 1 kg average weight increase ஆகுது. டீச்சர் வராங்க. அப்போ 30 plus 1 31 into 18 plus 1 is 19. So 31 into 19 19 380 570 380 570 plus 1 so 589 வருது. ஓகேவா? சோ அவ்வளவுதான். அப்போ என்ன கேக்குறாங்க? டீச்சர். அப்போ இது ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வந்துரும் நமக்கு? 49. சோ டீச்சரோட வெயிட் இஸ் 49 kg. அப்போ இது ட்ரெடிஷனல் மெத்தட். சோ உங்களுக்கு நார்மலா மல்டிப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேட் பண்றாங்கன்னா ஓகே, பட் அதுமே டைம் கன்சியூம் ஆகும் இல்ல இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ இந்த சம்மை இன்னும் எவ்வளவு ஷார்ட்டா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 30 ஸ்டூடெண்ட்க்கு ஆவரேஜ் இஸ் 18. ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு 18 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இஃப் த வெயிட் ஆஃப் அ டீச்சர் இன்க்ளூட் ஆனோன்னா ஆவரேஜ் என்ன ஆகுதான்? இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. ஸோ அப்போ டீச்சர் இன்க்ளூட் ஆனோன்னா மொத்தமாக எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கூட ஒரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? எஸ். ஸோ அப்போ 31 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒருத்தருக்கு என்ன இருந்திருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒருத்தவங்க இன்க்ரீஸ் ஆனனால என்ன பண்ணியிருப்போம்? ஒரே ஒரு 18 போட்டு அது கூட ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இது ஆட் பண்ணியிருந்தா யூ கெட் யுவர் ஃபைனல். அவங்க கேட்டிருக்கதே டீச்சரோட வெயிட் தான். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? டீச்சரோட வெயிட் கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே 18 plus 31 ஸோ ஐ கெட் டோட்டலி 49. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ இதே 2 பேர் ஆட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போ 2 தடவை 18 எடுத்துட்டு ஸோ அப்போ இங்கே எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ ஸோ அப்போ அது கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத போட்டிருந்துருக்கணும். ஸோ இதே மாதிரி அண்ட் சோ ஆன் ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இது இந்த தேர்ட் செட் வீடியோஸ்ல ஒரு சில சம்ஸ் நம்மளால எவ்வளவு முடிஞ்சதோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ கடைசி ஒரு 5 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓ ரெண்டுலையுமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் அட்டன் பண்ண ஸ்லாட்டோட கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருந்தது. அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நானே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இதை இவ்வளோ ஷார்ட்டா அப்ரோச் பண்ணியிருந்தா எவ்வளோ அதிகமா அட்டெம்ப்ட் நம்மளால கொடுக்க முடியுங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.